அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி கணக்கு பதிவியல்ல அலகு 4 கூட்டாண்மை கணக்குகள் அப்படின்ற பாடத்துல நற்பெயர் கணக்கீடு பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமது பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு 3 மூலமாக எவ்வாறு நற்பெயர் மதிப்பை கணக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல கணக்கு நல்லா ரீட் பண்ணிக்கலாம். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். 2015, 2016, 2017 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளுக்கான லாபங்கள் முறையே ரூபாய் 10,000, ரூபாய் 12,500, ரூபாய் 12,000 மற்றும் ரூபாய் 11,500. வியாபாரம் கூட்டாளிகளில் ஒருவரால் நடத்தப்பட்டது. அக்கூட்டாளியின் நியாயமான உழைப்பூதியம் ஆண்டுக்கு ரூபாய் 1,500. இந்த தொகை மேற்கண்ட லாபங்களை கணக்கிடும் போது சேர்க்கப்படவில்லை. பொதுவாக நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. நற்பெயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமானது சராசரி லாபம். மறுபடியும் இந்த சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. 2015, 2016, 2017 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் பெற்ற லாபங்கள் தான். சரியாமா? இந்த லாபங்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000, ரூபாய் 12,500, ரூபாய் 12,000 மற்றும் ரூபாய் 11,500. இந்த அமௌண்ட் அவ்வளோத்தையும் என்ன செய்யணும், நம்ம கூட்டணும். கூட்டினால் கிடைக்கக்கூடிய தொகை தான் என்னது, மொத்த லாபம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை. இந்த கணக்கை பொறுத்தளவுல ஆண்டுகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள். அந்த 4 ஆண்டுகளின் லாபங்கள் அனைத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த லாபம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 46,000. ஆண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. அப்போ 46,000 வகுத்தல் 4. இப்போ 46,000 4ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை ரூபாய் 11,500. இந்த கணக்குல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. சரியாமா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாளியின் நியாயமான உழைப்பூதியம் ஆண்டுக்கு ரூபாய் 1,500. இந்த 1,500 நம்ம எதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது எதுல சரி கட்டணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்ன கண்டுபிடிச்ச சராசரி லாபத்தை எடுத்துக்கோங்க. அதாவது கூட்டாளியின் ஊதியத்தை சரி கட்டுவதற்கு முன் சராசரி லாபம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூபாய் 11,500. அடுத்ததாக அந்த கூட்டாளிக்கு அளித்த ஊதியம் அல்லது உழைப்பூதியம் ரூபாய் 1,500 கழித்து காண்பிக்க வேண்டும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட்டாளியின் ஊதியத்தினை சரி கட்டுவதற்கு முன் சராசரி லாபம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 11,500. அடுத்தது கழிக்கன்னு போட்டு நினைச்சிருக்கோம். கூட்டாளியின் ஊதியம் ரூபாய் 1,500. அப்போ 11,500 மைனஸ் 1,500 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000. இதுதான் என்னது, சராசரி லாபம். அப்போ சராசரி லாபத்தோட மதிப்பு எவ்வளவுமா? ரூபாய் 10,000. அடுத்தது நற்பெயர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இந்த கணக்கை பொறுத்தளவுல நம்ம சராசரி லாபம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000 பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். அப்போ 10,000 பெருக்கல் 3 அப்படின்னா நமக்கு கிடைக்கிற தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 30,000. இந்த 30,000 தான் என்னது, நற்பெயரோட மதிப்பு.